ராமகிருஷ்ணன்ஜி, உங்க வீடு மொத்தமா 60,000 ரூபாய்க்கு மேலே விலைக்கு போகாது. நீங்க உங்க வீட்டு மேலே 40,000 ரூபாய் கேக்குது. நான் எப்படி கொடுக்கறது? சேட்ஜி, எங்க வீட்டுல முதல்ல நடக்க போற நல்ல காரியம் இது. இந்த கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க பணத்தை கொடுங்க, கூடிய சீக்கிரம் அசல் வட்டியுமா நான் திருப்பி கொடுத்துறேன். என்ன நம்புங்க சேட்ஜி. உங்க மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு என்னைக்குமே குறையாது. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இந்தாங்க 40,000. நல்லா எண்ணி பாத்துக்கோங்க. எனக்கு அசலை பத்தி கவலை இல்லை ராமகிருஷ்ணன்ஜி. ஆனா வட்டி மாத்திரம் நமக்கு மாசம் மாசம் கரெக்டா கொடுத்துடணும். என்னமாமா கல்யாண வீட்டுக்காரே வாங்க வாங்க வரவேற்றுக்கிட்டு? ஆமாவா? என்ன தெரியல? என்ன தெரியல? இப்போ உங்களுக்கு என்ன தெரியாது. உள்ள போய் மத்த வேலையை பாருங்க. பண்ணி சொம்ப நான் பாத்துக்கிறேன். அடே அவன் எடுத்துட்டு போறான். அவன் சொம்ப இருக்குமோ? ஏங்க, யார் இந்த பையன்? மாப்பிள்ளை வீட்டுக்காரன் போல் இருக்கு. இனிமே வரவேற்பு நிக்கவே கூடாது. ஏங்க கேட்டு என்ன பார்த்தா மாமா மாதிரியா இருக்குது. உள்ள வந்து அடிச்சுக்கவா. வாங்க ராமசாமி மாமா. ராமசாமி மாமாவா? நான் ராமசாமி இல்ல, என் பேரு ஆறுமுகம். ஆமா ஆறுமுகம் மாமா. சீரா பேரையே மாதிரி பாத்தீங்களா? சீதா மீனா என்ன விளக்கிட்டு விளையாடிட்டு 1/2 மணி நேரமா ஐயர் கூப்பிடாருல, என்னன்னு போய் கேளு. அடடே சோமு, இங்கே வந்துட்டியா? வாடபுரம் கட்டினா போதுதான் வந்துருவியா? நல்ல பயடாதி. பையன் யாரு? ஒரு வேளை பொண்ணு வீட்டுக்காரனா இருப்பான். ஏய் வண்டு, நெய்ய எடுத்து வரதுக்கு இவ்வளவு நேரமா? உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன் வந்தீங்க? அழையாத வீட்டுக்கு நுழையாத விருந்தாலே வந்துட்டு அலறியா? அசடு அசடு. அங்க வந்து பாரு ஐயாவுக்கு என்ன மரியாதை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க நினைச்சுக்கிறாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நினைச்சுக்கிறாங்க. அவ்வளவு மரியாதை ஐயாவுக்கு. சும்மா இருங்க, அம்மா வந்துருவாங்க. வரட்டுமே. ஆமா, என் வருங்கால மாமியார் கிட்ட என்ன எப்ப அறிமுகப்படுத்த போற? நம்ம விஷயத்த எப்ப சொல்ல போற? சீதா வந்துட்டேம்மா. வந்துட்டே இங்க மாப்பிள்ளை வச்சுருவாங்க. கல்யாணம் கூட மாதிரி தலையை புரிஞ்சுக்கிட்டு தலையை நிமிருங்க. நீங்க மிலிட்டரி ஆபீசர், அதுக்குள்ள என்ன காப்பியாங்க? ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ணா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன் பொண்ணுக்கு கல்யாணம்னு பத்திரிகை வந்ததும் நான் ஊர்ல இருந்து எவ்வளவோ சந்தோஷத்தோட வந்தேன். இங்க வந்ததும் என் மனசே இடிஞ்சு போச்சுப்பா. ஏன்டா அப்படி சொல்ற? இந்த வீட்டில் நடக்க போற முதல் நல்ல காரியம் அது. உன் பொண்ணுக்கு போயும் போயும் இந்த மாப்பிள்ள தானே கிடைச்சான். ஓஹோ, பையன் மிலிட்டரியில இருக்கான்னு அப்படி சொல்றியா? ஐயோ, நான் அதை சொல்லலப்பா. அவன் ஏற்கனவே கல்யாணமானவன். அது மட்டும் இல்ல, அவனுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. என்ன சொல்றீங்க? என்ன சார் அது? முகூர்த்த நேரமாச்சு, நீங்க இங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க, நேரமாவது. எங்கிட்டவே உன் கைவரிசையை காட்டுறியா? ஏற்கனவே கல்யாணமானவனை பிடிச்சு என் பொண்ணு தள்ள கட்டவன பார்த்தேன். என்ன சார் ரொம்ப மிரட்டுறீங்க? மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு, எங்க உத்தியோகம் பாக்குறாரு, எவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு தான் கேட்டீங்க. மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு ஒரு கேள்வி என்ன கேட்டீங்களா? பாத்தியா பாத்தியா அவன் எப்படி பேசுறான் பாத்தியா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு முன்ன அப்படி அடிச்சு கொண்டு போடுறேன். இன்னைக்கு இருக்கிறேன். வெளியில தெரிஞ்சா நம்ம மானம் தான் போகும். யார் செஞ்ச புண்ணியமோ நல்ல சமயத்தை ஆறுமுகம் வந்து உண்மையை சொல்லிட்டான். இல்லைன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? இத பாருங்க, ஊரே திரண்டு வந்து பந்தல் உட்கார்ந்துருக்கு. மாப்பிள்ளை மனமேடையில காத்துட்டு இருக்காரு. பொண்ணு அலங்காரம் முடிஞ்சு புறப்பட போறேன். இப்ப வேற என்னங்க செய்ய முடியும்? என்ன பைத்திய மாதிரி பேசுறேன்? போட்டிருக்கிற பந்தலை பிரிச்செறியலாம், வந்திருக்கிற விருந்தாளிகளை போங்கன்னு சொல்லலாம். ஆனா வாழ போற நம்ம பொண்ணு அது பாழும் கிணறுன்னு தெரிஞ்சு பிடிச்சு தள்ள முடியுமா? இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க கூடாது. கேட்டீங்களா பொண்ணை பெற்ற தகப்பம் பேசுற பேச்ச? கல்யாணத்துக்கு வந்த விருந்தாளிகளை திருப்பி அனுப்பலாம். ஆனா கல்யாண மேடை வரைக்கும் போன பொண்ணு திரும்பி வந்தா அவ கதி என்ன ஆகும்? பொண்ணே ஒண்ணு நாம பெத்து வச்சிருந்தா இந்த கல்யாணம் நின்னு போனாலும் பரவாயில்ல, இன்னொரு சமயம் பாத்துக்கலாம்னு பொறுமையா இருக்கலாம். ஆனா வயசுக்கு வந்த பெண்கள் வரிசையா 4 பேர் நிக்கிறாங்களே, அவங்கள கருத்தேக்க வேண்டாம். அப்பா, ஏன் கல்யாணம் நின்னு போனதுனால தங்கச்சிகளோட வாழ்க்கை கெட்டு போச்சுங்கிற கெட்ட பேர் எனக்கு வரலாமா? லட்சுமி, இந்த கல்யாணத்துக்கு நான் பரிபூர்ணமா சம்மதிக்கிறேன்ப்பா. சார், நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் ஏற்கனவே கல்யாணமானவன் தான். எனக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. தாய் இல்லாத அந்த குழந்தைக்கு ஒரு தாய் வேணுங்கிறதுக்காகத்தான் இந்த கல்யாணம் செஞ்சுக்கவே நான் சம்மதிச்சேன். இந்த உண்மையெல்லாம் தரகர்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னேன். அவன் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டான் போல இருக்கு. இந்த பாருங்க, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா உங்க இஷ்டப்படியே நீங்க நிறுத்திடலாம்.
அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவருக்கு திடீர்னு இந்த உண்மை தெரிஞ்சனால கொஞ்சம் வேதனைப்பட்டார், அவ்வளவுதான். அவளுக்கு நீங்க உங்களுக்கு அவதான ஆண்டவனே எழுதி வச்ச பிறகு அதை மாத்தி அமைக்க முடியுமா? என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, உண்மைதான். ராமகிருஷ்ணா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, புறப்படு. வாங்க மாப்பிள்ள. அம்மா, அக்காவை கூட்டிட்டு வாங்க. வாங்க வாங்க. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? வாங்க வாங்க. மாங்கல்யம் அவங்க மனம் போல புத்திசாலித்தனமா நடந்துக்கம்மா. அடிக்கடி லெட்டர் போடுமா? போயிட்டு வரேன் சம்பந்தி. போயிட்டு வரமா. சுமதி, போயிட்டு வரேன்னு சொல்லிக்கம்மா. போயிட்டு வரேன் பாட்டி, போயிட்டு வரேன் தாத்தா. எங்க வருத்தப்படுறீங்க? லட்சுமி தான் அடிக்கடி லெட்டர் போடுறேன்னு சொல்லிட்டாளே. நான் அதுக்காக வருத்தப்படல சாரதா. மகளுக்கு கல்யாணமான மறுநாளே நான் தாத்தா ஆயிட்டேன், நீ பாட்டி ஆயிட்ட. என்ன தாத்தான்னு கூப்பிட்டுச்சே, அதாவது ஒரு ஆம்பளை பிள்ளையா இருக்க கூடாதா? கல்யாணத்துல நீங்க செஞ்ச கலாட்டாவில அம்மாவும் அப்பாவும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. வெரி குட். அப்படின்னா நம்ம காரியம் ரொம்ப சுலபமா முடிய போகுதுன்னு சொல்லு. சொல்றது என்ன, முடிஞ்சா மாதிரிதான். என்ன பார்த்து கல்யாண தேதி முடிவு பண்றதுக்காக திருச்சியில இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போறாங்க. மாப்பிள்ள திருச்சியில இருந்து வர போறானா? ஆமாங்க. எங்க அக்கா கல்யாணத்துக்கு வந்து நீங்க சிறப்பா நடத்தி வச்ச மாதிரி என் கல்யாணத்துக்கும் நீங்க வரணும். என்ன காதுல பூ வச்சு நினைச்சுக்கிட்டியா? உன் கல்யாணத்துக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு நிக்க மாட்டேன், உன் கழுத்துல தாலி கட்டுவேன். மாப்பிள்ள வரானா? மாப்பிள்ள மடப்பைய எப்ப வர்றா? வியாழக்கிழமை. வியாழக்கிழமை ரயில் தானே வருமா? அந்த ரயிலே கவுக்குறா இல்லையா பாரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காவ? ராமகிருஷ்ணன் சார், நீங்க யாரு? நான் யாரு கொஞ்ச நேரத்துல புரியும். ஆமா, நீங்க யாரு? நான் அவருடைய மிஸ்ஸஸ். எனக்கு அதை பத்தி என்ன? அந்த முட்டாப்பை வீட்டுல இருக்கானா? கூப்பிடுங்க அவனை. நாக்கா புடிக்கிட்டு சார் மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு தான் போவேன். எவன்டாவ என் வீட்டுக்குள்ள வந்து என்னையே மரியாதை இல்லாம பேசுறவன்? ஒழுங்கு மரியாதை உன் பொண்ணை வளர்த்துருந்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள எந்த நாயிடா வரும்? என் பொண்ணை பத்தி ஏதாவது அனாவசியமா பேசுறேன், அறிஞ்சு பல்ல ஊத்துறேன். ஜாக்கிரதை. ஓடப்பல்ல நான் உடப்பேன். இத பாருங்க, அவர்தான் ஏதோ ஆத்திரத்துல பேசாருன்னா நீங்களும் அப்படி பேசுறது. ஐயா, என்ன சமாச்சாரம்னு சொல்லுங்க. அந்த கண்டாளியை ஏன் கேட்கிறேன்? யாரோ இவன் மக சீதாவா, இவனை பார்த்து சிரிச்சிருக்கான். இவன் என்ன செஞ்சா தெரியுமா? அவனை பார்த்து சிரிச்சிருக்கான். ஊரே சிரிக்கிறதுக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு போலான்னு வந்தேன். பெத்த மகனை கண்டிச்ச வழக்க யோகியதை இல்லாதவன் மத்தவங்களுக்கு புத்தி சொல்ல வந்துட்டான். போடா வெளியே, போடா. அடிக்கடி குடிக்காத. இவன் போன சொன்னா நான் போயிடுவா? உட்காருவேன். இவன் கொடா கண்டேன்னா நான் விடா கண்டேன். இந்தாமா, ஒரு நல்ல நாளா பார்த்து உன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியா, இல்ல இவனை விட்டு உன் பொண்ணை கடத்திட்டு போய் சொல்லுவேன். என்னடா கலாட்டா பண்ண வந்தவன் கல்யாணம் வரைக்கும் பேச வந்துட்டானேன்னு பாக்குறியா? நான் வேற யாரும் இல்லம்மா, இவனும் நானும் காலேஜ்ல ஒன்னா படிச்சோம். இவன் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னடா ஃப்ரெண்ட்? மண்ணாங்கட்டி. என்னமோ ஹிஸ்டரி நோட்ஸ் தொலைச்சிட்டேன்னு அன்னைக்கு அவ்வளவு தூரம் என் கூட சண்டை போட்டியில்ல. அம்மா, நீங்க ஒரு லெக்சரர், நல்லா கேளுங்க. நோட்ஸ படிச்சு நான் பாஸ் பண்றதே கஷ்டம். அதுலயும் பரீட்சை நேரத்தை அதை தொலைச்சிட்டான். இவனாலேயே நான் ஃபெயில் ஆயிட்டேன். இப்ப அதை நினைச்சாலும் இவனை என்ன அப்பா சண்டையெல்லாம் இப்ப எதுக்கு? கொஞ்சம் சமரசமா பேசுங்க, காரியத்துக்கு எடுத்துறாதீங்க. வாஸ்தவம் தான். ஆனா நான் தான் கோபத்துல பேசிட்டேன். அத பெரிய பகையா மனசுல வச்சுக்கிட்டு இவன் மூத்த பொண்ணு கல்யாணத்தை எனக்கு பத்திரிக்கை வைக்கலாமா? அதான் உங்க மகன் அழைப்பே இல்லாம கல்யாணத்துல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயாச்சே. துஷ்டப்ப இவன் எப்பவும் அப்படித்தான். ராமகிருஷ்ணா, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? இப்பதான் கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சேன், அதுக்குள்ள இன்னொரு கல்யாணம்னா? நீ ஏன்டா கவலைப்படுற? கல்யாண செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கட்டின புடவையோட உன் பொண்ணு அனுப்பி வை, அது போதும். இப்ப போதும்னு சொல்லுவேன். நாளைக்கு குடும்பத்துல ஏதாவது தகராறுனா உங்க அப்பா வீட்டுல இருந்து என்னத்தை கொண்டு வந்தேன்னு என் பொண்ணை கேட்பேன். இருக்கும் முறையோட நடந்துக்கிறதாப்பா நல்லது. ஏன்னா நான் பொண்ணை பெற்றவன். உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி என்னால செய்ய முடியலன்னாலும் ஏதோ என் வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் என் பொண்ணுக்கு செஞ்சு அனுப்புறேன். அப்போ இது வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி. ரொம்ப லேட் ஆகுதோ? நல்லா சொல்லேண்டா. இந்த மாசமே வச்சுக்கலாம். ஏப்பா அவ்வளவு அவசரம்? அவனுக்கு அவசரம் இல்ல, எனக்கு அவசரம். உனக்கா? பேரை பார்க்கணுமே, அர்ஜென்ட்டா. முடிச்சிருவோங்க. சரி. உங்க 2வது பொண்ணு கல்யாணத்துக்கு எதுக்கு இவ்வளவு பணம் கேக்குதோ? சேட்ஜி, இப்ப கிடைச்சிருக்கிறது ரொம்ப பெரிய இடத்து சம்பந்தம். அவங்களுக்கு தகுந்தாப்புல நாம செஞ்சு அனுப்ப வேண்டாமா? அதுக்காகத்தான். சரி, உங்க இஷ்டம். ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, உங்க மேலே 40,000 ரூபாய் இப்ப வாங்கி இருக்குது. வட்டியும் அசலுமா சேர்த்து 50,000 ரூபாய் ஆச்சு.
இப்போ நீங்க 35,000 ரூபாய் கேக்குது. உங்க வீட்டு மேலே 10,000 ரூபாயும் உங்க கடை மேலே 25,000 ரூபாயும் கொடுக்குது. வீட்டை என் பேர்ல எழுதி கொடுத்துரும். இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. சரி, வேற வீடு ஒண்ணு பாத்துக்கிட்டு இந்த வீட்டை நான் காலி பண்ணிட்டேன். என்னங்க ராமகிருஷ்ணன்ஜி, அது உங்க வீடு. நீங்க எவ்வளவு நாள் வேணும்னாலும் அந்த வீட்டுல இருங்கோ. ஆனா வாடகை மாத்திரம் மாசம் மாசம் கரெக்டா கொடுத்துரும்.